ஹாய் ஹலோ வணக்கம் நினைக்கிறீங்களா வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வரலாறு ஆஃப் லவர்ஸ் டே, அதாவது லவர்ஸ் டேவோட வரலாறு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம். வெளிப்படுத்தும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வந்து சிங்கிளாக இருந்தாங்கன்னா சிங்கிள்ஸ் வந்து அன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது அன்னைக்கே புட்டுக்கும். அது ஒரு விஷயம், அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். லவ் பண்றாங்க அப்படின்னா கிஃப்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்குறது, கிரீட்டிங் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, நிறைய விஷயம். ஆனால் அதே நேரம் சிங்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்க, லவர்ஸ் டே மட்டும்தான் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பார்த்தா அந்த கலர்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த நாள்லாம் ஒரு பிங்க் அண்ட் ரெட்டிஷ் கலராகவே மேக்ஸிமம் இருக்கும். வாய்ப்பு ஹார்ட் வந்து ரெட் கலரு, பிங்க் கலர் ரோஸ், ரெட் கலர் ரோஸ், இந்த மாதிரி விஷயம் நிறைய கொண்டு வருவாங்க. எதுக்குடா அந்த வேண்டாத வேலை, எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு? 10 வருஷம் என் ட்ரூப்ல இருக்கிற ஒரு மாடுலேஷன் இப்படியா சொல்லுது? பைத்தியக்காரா என்ன பாரு, எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? பார்த்தீங்கன்னா குட்டிக்காரனா அடிப்பானுங்க. தன்னுடைய காதலி வெளிப்படுத்தும் விதமாக என் ஹார்ட்டையே அவன் காலடியில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக டைலாக்லாம் அடிப்பானுங்க. நம்பிடாதுங்க பொண்ணுங்களே, அண்ட் பசங்கள் கூட நம்பிடாதுங்க. ஓகே, அதெல்லாம் லவ் பண்ணும்போது தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது, ஃபைட்டு தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு மட்டும்தான் தான் காதலை போராடி அப்படியே மொத்த காதலையும் கொண்டு அப்படியே வாங்கி எடுக்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன காதல்னா என்ன? கல்யாணம்னா கல்யாணம், காதல்னா காதல். அது எனக்கு தெரியாதா? விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அதை பற்றிலாம் பார்க்க போகிற கிடையாது. நம்ம பார்க்க போகிறோம்னா வரலாறு ஆஃப் லவர்ஸ் டே, அதாவது காதலர் தினம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதையும் தேங்க்யூ. ஃபாலோ மீ. டேய், என்னடா ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? எங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூபர்காலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமானியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால கொண்டாடப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் தான் இது, அதாவது திருவிழா. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ அதாவது ரோமானியர் காலத்திலேயே காதலர் தினம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றுல இருந்த சயின்டிஸ்ட் வந்து, அதாவது ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. கிளாடஸ் நிம்மி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து அந்த ரோமானியர் வந்து ஆட்சி பண்ணிருந்தாங்க. ஸோ அவரோட அந்த ஆட்சி காலத்துல அவர் ஒரு ஆணையிடுற, அதாவது யாருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாது, நிச்சயமான பொண்ணா இருந்தா கூட மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை விடுறாங்க. அதனால என்னன்னா அந்த மக்களுக்கு வந்து ரோமானியன் மக்களுக்கு வந்து அந்த எதுவுமே பிடிக்கல. அதாவது அவரோட அந்த ஆட்சி முறையே பிடிக்கல. ஐ மீன் அந்த புறப்பட்ட அந்த கட்டளை வந்து அவங்களுக்கு யாருமே பிடிக்கல, ஆர்டர் பிடிக்கல. ஓகேவா? பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்படி அவங்க ஆர்டர் போட்டு அவங்க மக்கள் வந்து மதிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள டார்க் ரூம்ல அடைக்கிறது, அப்புறம் வந்து கல்லால் ஒட்டி எறிகிறது, தலையை துண்டாக்குறது, இந்த மாதிரிப்பட்ட வந்து கொடூரமான ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, தண்டனைகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் வேலண்டைன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருந்தார். அதாவது மேரேஜ் பண்ணி வைக்கிறது, அந்த போட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா? ராஜா, ஏய் ராஜா தி ராஜனுங்க ராஜா, கூஜா கூஜாமே வேறங்க கூஜா. ஸோ இதனால என்ன பண்ணாங்கன்னா வேலண்டைனை வந்து சிறையில் அடைச்சாங்க, அதாவது ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த பார்த்தீங்கன்னா சிறை காவல்னு ஒருத்தர் இருப்பாங்க, அது மெயின் ஹெட் மாதிரி. அவங்களோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலண்டைன் மேலே ரெண்டுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்னும் பாக்குற பொண்ணு பின்னாடி சுத்துற பொறி கிடையாது. நீ ஏழையா பணக்காரியான எதுவுமே தெரியாது. கார்ல போறியா பஸ்ல போறியா கவலை இல்ல. இவங்க பாத்தீங்கன்னா வேலண்டைன் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம, எந்த காவலாளிக்கும் தெரியாமவே லெட்டர் அனுப்பிட்டாரு. ஸோ அதுதான் வரலாற்றுலேயே மொதல் லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்கள் மீன்ஸ் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுதான் உலகத்திலேயே கொடுக்கப்பட்ட மொதல் லவ் லெட்டர் அப்படின்னு, அதாவது காதல் கடிதம். ஸோ அந்த லெட்டர் அனுப்புன அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஃபாதர் வேலண்டைன் வந்து தலையை வெட்டி அவர் வந்து கொல்லப்படுறாங்க. ஓகேவா? கொல்லப்படுற அந்த நாள்னா 270ஆம் வருஷம் February 14 வந்து சாப்பிட்றாங்க. அதாவது February 14 வந்து அவரை வந்து கொல்லப்படுறாங்க. ஓகேவா? ரோமானியர்கள் ஆட்சி புரிந்த அந்த சர்ச் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களோட கையில வந்து அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா February 14 வந்து அந்த மக்களுக்கு எல்லாமே லீவ் கொடுத்தாங்க. அதாவது வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அந்த ஃபாதர் வேலண்டைன் அவரோட இதுக்காக லீவ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு,
இந்த 2000 வருஷம், அதாவது அந்த விஷயங்கள் நடந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் போப் ஜெனசிஸ் அப்படிங்கிறவர் வந்து வேலண்டைன் வந்து ஒரு புனிதரா வந்து அறிவிக்கிறாரு. அதாவது வேலண்டைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனிதர், அதை காதலை வந்து காப்பாற்றுவதற்காக பிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இது நானா போட்ட பிட்டு, அது வந்து தெரியல. இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காதலர் தினம் உருவான ஒரு கதை. February 14 வந்து ஏன் நம்ம காதலர் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி அந்த வரலாறு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வரலாறு வேலண்டைன்ஸ் டே, அதாவது காதலர் தினம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை, see you. டேய் குரா குரா அருவாளா, அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி